இருக்கிற நேரத்தை பாஸ்டருடைய கருத்தில் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷம். கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். அருமையாய் தேவன் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஊழியக்கார ஐயா, ஊழியக்கார அம்மா, உங்களுடைய சர்ச் கமிட்டியில் இருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனை துதிக்கக்கூடியவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு வந்தாலும் உற்சாகமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நாங்கள் குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல 35 வருடங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பமாக சென்று எங்களுடைய பிஷப் தேவதாஸ் அவர்களும் அவருடைய மனைவியும் 2 பேரும் திருமணமாகி 40வது நாளிலே அந்த இடத்துல சென்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் இந்த நாளிலே அது வளர்ந்து பெருகி அந்த பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியிலிருந்து எழுப்பப்பட்ட 1040 ஊழியர்கள் அந்த இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே 1200 இடங்களிலே ஓய்வு நாள் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல 7000 கிராமங்கள் இருக்குது. இதுவரைக்கும் ஒரு 4 லட்சம் பேர் தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அதற்காக தேவனை துதிக்கிறேன். 4 லட்சம் பேர் அப்படின்னா நாங்களே ரொம்ப ஒரு திருப்தியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் முன்னால் இருக்க போர்டை பார்த்தீங்கன்னா 1,25,00,000 பேர். நாங்கள் சந்திக்க வேண்டிய ஆட்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அதை பார்த்த உடனே எங்களுடைய சந்தோஷம் எல்லாம் போயிடும். அந்த 1,25,00,000 பேர் சந்திக்கப்படணும். அதற்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருங்கள். 7000 கிராமங்கள் இருக்கிறது. ஒரு 2800 கிராமங்களிலே விசுவாசிகள் இருக்கிறாங்க. சந்திக்கப்பட்டு அந்த இடத்துல அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள். எங்களுக்கு ஒரு குடும்பம் கிடைத்தா போதும், அந்த கிராமம் முழுவதும் இயேசுக்குள்ளாக வந்துவிடும். அவங்க கொண்டு வந்துடுவாங்க. அப்படித்தான் அந்த இடத்துல ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ VBS நடத்தினோம். 70,000 புக்குகள் அடித்தோம். அது 1 லட்சத்துக்கு மேலான சின்ன பிள்ளைகள் அந்த VBSல பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடத்திலே தேவன் எங்களுக்கு கொடுத்த தரிசனம் 1 லட்சம் சின்ன பிள்ளைகளை நாம் தேவனுடைய வார்த்தையிலே வேரூன்றி நிற்கும்படியாக செய்ய வேண்டும். அதோடு 30,000 வாலிபர்களை எழுப்ப வேண்டும். 2000 ஊழியர்கள் அந்த இடத்துல எழுப்பப்பட வேண்டும். என்ன 35 வருஷத்தில் 1000 பேரை தான் நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. 1 வருஷம் 2 வருஷத்தில் நீங்கள் எப்படி 2000 பேர் எழுப்புவீங்க அப்படின்னா, அஸ்திபாரம் போட்டாச்சு. அஸ்திபாரம் போட்டாச்சு. மேலே கட்டுறது எல்லாமே மிகவும் இலகுவாக விடும். ஆமென். அந்த ஊழியர்களிடத்தில் நாங்கள் பேசும் பொழுது அவர்களிடத்தில் நாங்கள் இந்த தரிசனத்தை குறித்து அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது எல்லா ஊழியர்களும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு புது ஊழியரை எழுப்பி கொடுப்போம். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த தரிசனத்தை அவர்களுக்குள்ளாக கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஊழியரும் ஒரு புது ஊழியரை எழுப்பி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோடு இந்த வருடத்திலே 10 லட்சம் ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும். 10 லட்சம் பேர் ரட்சிக்கப்படணும். அது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் தேவன் எந்த காரியத்தை சொன்னாலும் அப்படியே விட்டுறவர் இல்லை. அதற்குரிய வாசல்களையும் வழிகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஒரு குடும்பம் 3 குடும்பங்களை கொண்டு வரணும். இந்த தரிசனத்தை விசுவாசிகளுக்கும் மூப்பர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் உற்சாகமாக செயல்படுறாங்க. அவங்களுடைய சொந்தக்கார்ட்ட போய் சொன்னாலே போதும், 3 பேர் வந்துடுவாங்க, 3 குடும்பம் வந்துடுவாங்க. இந்த வருடம் 10 லட்சம் ஆத்துமாக்களை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓய்வு நாளிலே 1200 இடங்களிலே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் போய் எந்த சபையும் அந்த இடத்துல ஸ்தாபிக்கவில்லை. நாங்கள் போய் எந்த
எந்த ஊழியங்களையும் நாங்கள் போய் ஸ்தாபிக்கவில்லை. அப்புறம் நீங்கள் என்னையா அங்கே செய்கிறீங்க அப்படின்னா, எங்களுடைய ஊழியம் எல்லாம் ஊழியர்களுக்கு ஊழியம் செய்யும்படியான ஊழியம். ஹல்லேலூயா. அவர்களை உருவாக்கி நாங்கள் அனுப்புகிறோம். அவர்கள் மூலமாக தேவன் பெரிய அறுவடையை தந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் இந்த ஈஸ்டர் டைமில் தான் ஞானஸ்தானம் கொடுப்போம். இந்த வருஷம், போன வருஷம் ஒரு 6000 பேருக்கு மேலாக ஞானஸ்தானம் எடுத்திருந்தார்கள். இனிமேல் தான் எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும். இந்த வருடம் நாங்கள் ஒரு 10,000 பேராவது ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு டீச்சிங் கொடுத்துருக்குறோம். புதிய விசுவாசிகள் அதற்கு மேலாகவே இருப்பார்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம் 10,000 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருப்பார்கள் என்று. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அநேக எதிர்ப்புகள் உண்டு. நம்ம போய் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ண முடியாது, தெரு பிரசங்கம் பண்ண முடியாது, ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. உடனே ஒரு பெரிய கூட்டம் வந்து நம்மளை சுற்றி நின்று அடிக்கவும் தயங்க மாட்டாங்க, கொலை செய்யவும் தயங்க மாட்டாங்க. அப்படி ஒரு எதிர்ப்பு நிறைந்த இடம். எங்களுடைய ஊழியர்கள் அந்த எதிர்ப்புகள் மத்தியிலே இருந்து இருந்து பழகி பழகி எதிர்ப்புகள் எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பாகவே தெரியவில்லை. 2 வருடத்துக்கு முன்பாக ஒரு ஊழியரை பிடித்து மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் 10 மாதம் ஜெயிலில் போட்டாங்க. அவர் 10 மாதத்துக்கு அப்புறம் வெளியில் வந்தார். ஐயா, உங்களுக்காக ஜெபம் பண்ணோம், தேவன் அற்புதமாக தேவன் உங்களை வெளியில் கொண்டு வந்துட்டார். அப்போ அவர் சொன்னார், 10 மாதம் ஜெயிலில் என்னையா பண்ணீங்க அப்படின்னா, நான் 22 பேரை தேவனுக்குள் நடத்தி இருக்கிறேன். 10 மாதம் 22 பேரை அவர் தேவனுக்குள்ள நடத்திட்டார். அவங்களோட சேர்ந்து ஜெபிக்க, எல்லாம் கொலை கொள்ளை அப்படி ஒரு குற்றவாளிகளாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாரும் இவர் போய் சுவிசேஷம் சொல்லி அவர்களை இரட்சிப்புக்குள்ளாக நடத்தி இருக்கிறார். சென்ற வருடம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2024 அந்த கேஸ் லோவர் கோர்ட்டில் இவர் உண்மையிலே தான் மதம் மாற்றம், கட்டாய மதம் மாற்றம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 5 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க. 5 வருஷம் ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் இவர் மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டார். அப்போ நாங்கள் எல்லாம் ஜெபித்தோம். 3 மாதம் வரைக்கும் இந்தூர் ஹைகோர்ட்டில் அவரோட கேஸவே எடுக்கலை. அந்த ஜட்ஜி தள்ளி 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 வச்சுட்டே இருந்தார். ஒரு நாள் நாங்கள் எல்லாருக்கும் எல்லா சபைகளிலும் சொல்லி, இன்னைக்கு ஒரு முடிவு வரணும், அவர் இந்த கேஸ் அவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணக்குள்ள, ஜெபத்தில் ஜெபிக்கிற மனுஷன் எப்படி ஜெபித்தார் தெரியுமா? கேஸை எடுக்கணும்னு ஜெபிக்கல, இன்னைக்கு அவருக்கு முழுமையான விடுதலை கிடைக்கணும் இந்த கேஸ்ல இருந்து. நாங்கள் அந்த கேஸை எடுக்க தான் ஜெபம் பண்ண சொன்னோம். ஜெபித்தவர் இந்த கேஸை முடிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். திடீர்னு 5 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் வருது. அந்த ஜட்ஜு பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு கேஸின் எதுக்கியா கொண்டு வரீங்கன்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணி இன்னைக்கு அவர் ரிலீஸ் ஆகி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சபையிலே 1400 விசுவாசிகள் இருக்கிறாங்க. 1 வருஷம் அவர் இல்லை, சென்ற வருடத்தில் 6 மாதம் இல்லை, ஒரு விசுவாசி கூட பின்மாற்றமாகவில்லை. சபை வளர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் அந்த இடத்திலே அவர் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். நான் எதற்காக உங்களுக்கு இதை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், நாங்கள் ஒரு சில நேரங்களிலே என்ன செய்வது என்று நாங்கள் ரொம்ப யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, அப்படியே உங்களுடைய ஜெபத்திலே மிதக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் பண்ணக்கூடிய ஜெபமும் இந்த இடத்திலிருந்து வரக்கூடிய காணிக்கைகளும் தான் நாங்கள் அந்த ஊழியத்தை நடத்தும்படியாக இதுவரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருங்கள். இப்பொழுதும் நாம் தேவனுடைய வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 18 வருஷத்துக்கு முன்னால் பாஸ்டவங்க இந்த சர்ச்சில் வந்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் திருப்பூரில் ஒரு கம்பெனி வச்சுருந்தோம். நான் ஊழியம் எல்லாம் விட்டுட்டு கம்பெனியை மெயின்டெனன்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக இங்கே திரும்பி வந்தேன். தேவன் என்னை அடித்து
என்னுடைய வலது காலிலே டீப் வைன் த்ரோமாசிஸ் என்ற ப்ராப்ளம் வந்தது. டீப் வைன், என்னுடைய சதையில் உள்ள நரம்புகள் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. என் கால் இவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு. நான் டெல்லியில் ஒரு மீட்டிங்காக போயிருந்த பொழுது எனக்கு அந்த ரயில்வே ட்ரெயின்லேருந்து கீழே இறங்க முடியல. அப்புறம் என்னை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு போனார்கள். அங்கே போய் பத்ரா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணாங்க. 5 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டு அந்த டாக்டர் சொன்னார், 5ஆவது நாள் என் காலை வந்து பார்த்துட்டு சொன்னார், 5 நாளில் இந்த கால் அப்படியே இந்த வீக்கங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கணும், இது ஒன்றுமே ஆகலையே. அப்போ நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு அப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், இந்த ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நடக்க முடியுமான்னு நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ என்னுடைய சகோதரர் டேவிட் ரமேஷ் எனக்கு உதவுவதற்காக அங்கே வந்திருந்தார். அவர் என்னையை பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் டிஸ்கரேஜ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு, டாக்டர் தானே அப்படி சொன்னார், ஏசு அப்படி சொல்லையே அப்படின்னு வெள்ளிக்கிழமை இரவு நேரம் அவர் நல்ல ஒரு டவலில், அன்னைக்கு அவர் உபவாசம் 21 நாள் உபவாசம். அவருக்கு ஒரே சந்தோஷம். இந்த 21 நாள் உபவாசத்தில் டெல்லியில் வந்து இந்த டெல்லிக்காக ஜெபிக்கும்படியாக தேவன் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் டே அண்ட் நைட் எல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். அன்னைக்கு இரவு அவர் ஜெபித்து விட்டு அந்த டவலை முட்டியில் போட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் தூங்கிட்டார். காலையில் எப்பையும் என்னை ஒரு நர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணி வீல் சேரில் உட்கார வச்சு வாஷ்ரூம் கூப்பிட்டு போவாங்க. எல்லாம் முடிஞ்சோடனே வீல் சேரில் உட்கார வச்சு தான் என்னை கூப்பிட்டு வருவாங்க. அன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சு பார்க்குறேன், என்னுடைய ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் கலண்டு போயிடுச்சு. பெரிய ஸ்டாக்கிங்ஸ் இடுப்பு வரைக்கும் இந்த தொடை வரைக்கும் போட்டிருக்கேன். ஸ்டாக்கிங்ஸை தேடுறேன், அது கலண்டு போயிடுச்சு. என்னுடைய சதைகள் எல்லாம் அசைய ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த டாக்டர் 10 மணிக்கு வந்தார். வந்த உடனே அவர் சொன்னார், ஹிந்தியில் என்கிட்ட சொன்னார், மேரா தவா அபி காம் கர் ரஹா ஹை அப்படின்னு. நான் கொடுத்த மெடிசன் எல்லாம் இப்போ தான் வேலை செய்து. நான் அவர்கிட்ட ஹிந்தியில் சொன்னேன், ஆப்கா தவா நகி ஹே ஹமாரா துவா காம் கியா ஹே. உங்களுடைய மருந்து அல்ல, எங்களுடைய ஜெபம் பதில் கொடுத்தது என்று சொன்னேன். ஹல்லேலூயா. அன்னைக்கே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு. 1 மணி நேரம் என்கிட்ட பேசினாரு. 10 நிமிஷம் நிற்கக்கூடாது, 20 நிமிஷம் உட்காரக்கூடாது. உட்காரும் பொழுது முன்னால் ஒரு சேரில் காலை தூக்கி வச்சு தான் உட்காரணும் அப்படின்னு. என்னை கோயம்புத்தூரில் என் தம்பி வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பரவாயில்ல, அந்த வீட்டில் நான் படாத பாடுபட்டேன். கீழே இறங்க முடியாது, பெட்லேருந்து கீழே இறங்க முடியாது, நடக்க முடியாது. உடனே ஓடி வந்துடுவாங்க. டாக்டர் சொல்லியிருக்காரு பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு. கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா உங்களை யார் நடக்க சொன்னால் நீங்கள் பெட்டில் இருங்க, உங்களுக்கு எது வேணாலும் நாங்கள் கொண்டு வரோம். தேவையானது எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாங்க. சுதந்திரமே இல்லை. நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அது செய்ய முடியல. அப்போ அம்மா வீடு பெரிய குளத்தில் இருந்துச்சு. நானும் என் மனைவியும் முடிவு பண்ணோம், நாங்கள் பெரிய குளத்துக்கு போகிறோன்னு. அங்கே ஒரு சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் எங்கள் பின்னால் உட்காந்துருந்தேன். அந்த பாஸ்டர் எப்போ என்னை பார்த்தாலும் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருவார். ஒரு சின்ன லெட்டரில் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிடாதீங்க பாஸ்டர், என் காலில் ப்ராப்ளம் இருக்குன்னு. அந்த ஆராதனை முடிந்தவுடன் அந்த பாஸ்டர்மா வேகமா வந்தாங்க, நீங்கள்லையா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கணும், பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆள் எப்படி பின்னால் உட்காரலாம் அப்படின்னு. அப்போ என் ப்ராப்ளம்லாம் சொன்ன உடனே அந்த அம்மா என்னுடைய தொடையிலே கை வைத்து அப்படியே ஜெபித்து அந்த பெரு விரல் வரைக்கும் ஜெபம் பண்ணி தேவன் சுகம் கொடுத்துருக்கிறாரு. அடுத்த வாரம் வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போனேன். நான் என் டெரஸில் மேலே ஏறி போயிட்டேன். என்னுடைய மனைவி டீ போட்டுட்டு என்னை தேடுறாங்க. நான் சொன்னேன் மேலே இருக்கிறேன். உங்களை யார் மேலே போக சொன்னா? டாக்டர் சொல்லியிருக்காரு ஸ்டெப்ஸ்லாம் ஏறக்கூடாதுன்னு. நான் சொன்னேன். இன்னைக்கு காலையில் அந்த அம்மா சொன்னாங்க, தேவனுடைய வார்த்தையின்படி சொன்னாங்க, நடப்பீங்க, பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு. அதை நம்பி நான் நடந்து வந்துட்டேன். இப்போ நானே இறங்கி வருவேன்னு அடுத்த வாரம் போய் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணேன். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இப்பயும் 1 மணி நேரத்துக்கு மேலாக நின்று பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் பாஸ்டர்கிட்ட பார்க்கக்குள்ள நான் நல்லா தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் 2008 தான் 2006 தான் இந்த ப்ராப்ளம் ஆனது. 2007 முழுவதும் நன்றாக ஜெபித்தோம். 2008 தேவன் என்னை குஜராத்துக்கு கொண்டு போனார். அந்த இடத்துல போனா ஒரு நாளைக்கு ஒரு ஆராதனையில் அல்ல, 4 ஆராதனையில் நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஆராதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 1 மணி நேரம் அவங்கள தேவனுடைய ஆவியானவருடைய கையிலே கொடுத்து ஆடி பாடி ஆராதிப்பார்கள். ஹல்லேலூயா! ஒரு வித்தியாசமான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா! அதை பார்த்து கொண்டே இருக்கலாம். அதில் நம்ம போய் நின்னோம்னா தேவனுடைய பிரசன்னத்தில் மிதந்து கொண்டே இருக்கலாம். நான் ஒரு சில சமயங்களில் என்னுடைய பிரசங்கத்துக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஆராதிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா! அந்த ஆராதனையில் மத்தியிலே பிசாசுகள் ஓடி இருக்கிறது. அநேக பயங்கர வியாதியில் உள்ளவர்கள் எல்லாரும் சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கண்களால் அதை பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நான் திருநெல்வேலியிலே ஒரு இடத்துல எங்களுடைய 2 ஊழியர்களை கூட்டு போயிருந்தேன். அங்கே எல்லாம் போன 2 வருஷமா 4 மாவடியில் ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் 1400 பேரை நாங்கள் கூட்டு போக வேண்டியிருந்துச்சு. அங்கே போன உடனே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அநேக இடங்களிலே எங்களை பிரசங்கத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். நான் என்னோடு கூட 2 பிஷப்களை கூட்டு போயிருக்கிறேன். அவங்க 2 பேரும் சாட்சி கொடுத்து முடித்தார்கள். நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்க போகிறேன். பாஸ்டர் கையில் இந்த மைக்கை வாங்கி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு ஆசீர்வாதம் கூடி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னார் அவரு, எனக்கு பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்கு, நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா அடுத்த ஆராதனைக்கு வரவங்க எல்லாம் ரோட்டில் வண்டியை நிறுத்திடுவாங்க. போலீஸ்காரன் ஏன் சர்ச்சுக்குள்ளே வந்து எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனால டைமுக்கு முடிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அடுத்த ஆராதனையில் நீங்கள் எவ்வளோ சமயனாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு. ஏன்னா எங்களுடைய பீல் மக்கள் மத்தியில் நீங்கள் 2 மணி நேரம் பேசினாலும் உற்சாகமாய் கேட்பார். ஹல்லேலூயா! அதனால் நான் டைமுக்கு முடிக்க விரும்புகிறேன். இது ஒரு பெரிய பிரசங்கம், சுருக்கமாக முடிக்கிறேன். ஹல்லேலூயா! நீங்கள் எல்லாரும் 8 மணிக்கு போயிடுவீங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்தீங்களா? போய் தான் சாப்பிட்ணுமா? போய் தான் சாப்பிடணும். அதனால் வயிறை பார்க்காதீங்க, மேலே பார்ப்போம். ஹல்லேலூயா! இந்த நாளிலும் தேவனுடைய வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே பெருக செய்யக்கூடிய தேவன். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நாம் எப்படி வந்தோமோ அப்படியே 20 வருஷம் 25 வருஷம் இல்லை மரண பரியந்தம் அப்படியே இருப்போம் என்று வைக்கக்கூடிய ஒரு தேவன் அல்ல. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த இடத்திலே பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு அவர் எழுதும் பொழுது எல்லாவற்றிலும் பெருக செய்யக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா! பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கையை பிடிச்சி சொல்லுங்களே, பெருக செய்யக்கூடிய தேவன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! 20 வருஷமா சர்ச்சுக்கு வரோம். நான் எங்கள் சபைகளில் சொல்லுவேன், 20 வருஷமாக வர நீ அங்கே சேர் கிடையாது, எல்லாம் தரையில் தான் உட்காருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் மொஷைக்கெல்லாம் நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு அப்படி ஒரு 10-15 சபைகள் கட்டி இருக்கிறோம். அதில் கீழே தான் அமருவாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், 20 வருஷம் நீ சபைக்கு வர உட்கார்ந்து நீ உட்கார்ந்த இடமும் ஒரு குழியாகி விட்டது. ஆனால் உனையால சபைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படி நாம் இருக்கக்கூடாது.
எனவேதான் கொரிந்திய சபை அப்படி இருந்ததின் நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்மை பெருக செய்யக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெருக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. சரீரத்தில் மாத்திரம் இல்லை, என்ன சரீரம் ரொம்ப சீக்கிரம் பெருசாயிடும். என்ன, என்னுடைய பையன் 6.5 மாச குறை பிரசவத்தில் நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பிறந்தான். அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், ஒரே 1% தான் இந்த கேரண்டி, இந்த பையன் பிழைக்க மாட்டான். என் தம்பி ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், 100% தேவன் கேரண்டி கொடுக்குறாருன்னு. அவன் பிறந்தப்போ 1.2 கிலோ, 1 கிலோ 200 கிராம் தான். நாங்கள் ஜெபிப்போம், ஹாஸ்பிட்டல்லேருந்து தேவன் அற்புதமாக சுகம் கொடுத்து வெளியே கொண்டு வந்துட்டோம். அவன் 25 கிராம் ஜாஸ்தி ஆயிட்டானா நானும் என் மனைவி ரொம்ப சந்தோஷப்படுவோம், நல்ல தேவனை துதிப்போம். அப்படியே துதித்து துதித்து இப்போ அவன் 6 அடி உயரம் இருக்கிறான், 110 கிலோ ஆயிட்டான். ஹல்லேலூயா. சரீரத்திலும் பெருக செய்யக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேன் அப்படின்னு எல்லாம் ரொம்ப தடியாயிராதீங்க. ஹல்லேலூயா. நாம் இப்போ வேத வசனத்துக்குள்ளாக வருவோம். ஹல்லேலூயா. பெருக செய்யக்கூடிய தேவன். இந்த பெருக்கத்தை தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வைத்திருக்கிறார். இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்கிறதை குறித்து தான் இந்த நாளிலே நான் 1/2 மணி நேரத்திலே நான் பிரசங்கித்து முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம், நாம் இந்த பெருக்கத்துக்கு உள்ளாக பிரவேசிக்க வேண்டுமேயானால் நாம் என்ன செய்ய வேண்டுமேயானால், நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் கெனசரேத்து கடலில் நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஹல்லேலூயா. இங்கு கெனசரேத் கடற்கரை ஓரமாக இயேசு பிரசங்கம் செய்ய போகிறார் என்கிறதை அறிந்து அந்த இடத்திலே ஜனங்கள் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரவில்லை. பார்த்தீங்களா, நல்ல சாப்பாடு கிடைக்கும் சொல்லி வரல, அதிசயங்கள் நடக்கும், விடுதலை கிடைக்கும் என்று அவர்கள் வரவில்லை. இந்த இடத்திலே வந்த ஜனங்கள் எதற்காக அந்த இடத்துக்கு வந்தார்கள் என்றால், தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக வந்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் படித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க ஒரு கூட்டம் வருது. அது எதுக்கு வருதுன்னா, அற்புத அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி, எனக்கு ஏதாவது நடக்குமான்னு சொல்லி அற்புத அதிசயங்களுக்காக வந்த கூட்டம். யோவான் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களும் அற்புத அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் அந்த இடத்திலே கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், அந்த ஜனங்கள் எதற்காக வந்தார்கள் தெரியுமா? தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக வந்தார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே, உங்களுடைய உறவினருடைய ஜீவியத்திலே ஒரு பெருக்கத்தை காண வேண்டுமையானால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மாத்திரம் பிசாசு கேட்கறது கூட மாட்டான் பாருங்க. எங்களுடைய ஆபீஸ்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஆராதனை அப்படி பண்ணுவாங்க, ஆடி ஆடி ஆராதனை பண்ணுவாங்க.
நல்லா ஜெபிப்பாங்க. வார்த்தை பிரசங்க ஆரம்பிச்ச உடனே கண்ணாடி ஒன்று போட்டிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தலை கீழே வரும். பிரசங்கம் முடிந்தவுடன் பக்கத்தில் இருக்க சகோதரி சொல்லுவாங்க, அம்மா எந்திரிங்க, பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, ஆசீர்வாதமும் முடிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்கு போற சமயம். ஹல்லேலூயா. இது பிசாசுடைய பெரிய ஒரு தந்திரம் பாருங்க. இதை நம்ம அறியாதவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக போகும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் அப்படியே மேலே வரும். வாசியுங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது என்ன சொல்றா தெரியுமா? விசுவாசம் எப்போ வருமா? கேள்வி எங்கிருந்து வரும்? தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது. ஹல்லேலூயா. எவ்வளவு நீங்கள் தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளாக செல்லுகிறதோ அந்த கீழே இருக்கக்கூடிய விசுவாசம் மேலே வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்க, நான் சின்ன 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கக்குள்ள ஒரு கதை இருக்கு, காக்கா கதை. அந்த காக்கா தாகமா இருந்திருக்கும். நீங்க எப்ப இருக்கா என்னன்னு தெரியல, அதெல்லாம் எடுத்துட்டாங்களான்னு. அப்ப ஒரு கல் ஜாடியில கீழே தண்ணி இருக்கும். இந்த காக்கா என்ன செஞ்சிட்டு தெரியுமா? அங்க சுத்தி இருக்கக்கூடிய கல் எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுச்சு. போட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள தண்ணி என்ன ஆயிடுச்சு? மேலே வந்த உடனே திருப்தியா குடிச்சிட்டு அது பாட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. அது மாதிரி தான் நீங்க எவ்வளவு வசனத்தை கேட்கிறீர்களோ இந்த வசனம் உள்ள போக 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 உங்களுடைய விசுவாசம் அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் மேலே வந்து அது வெளியே வரும் பொழுது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஒரு பெருக்கம் ஏற்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சபைக்கு வரும் பொழுது ஒரு சிலர் வருவாங்க ஆராதனை கேட்கிறதுக்காக. நல்ல ஆராதனை, ஆஹா இன்னைக்கு என்ன ஆராதனையா, தேவனுடைய பிரசன்னை இறங்கி வந்துருச்சு. அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, என்னுடைய மேலெல்லாம் சிலுத்து விட்டது. அப்படி ஒரு ஜெபம். வசனம் என்னையா கொடுத்தாரு தெரியாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எங்க பீல் மக்கள் மத்தியில் சொல்லுவேன், போகக்குள்ள எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவீங்க, ஸ்தோத்திரம் சொல்லி கை கொடுப்பீங்க. அதை போலவே இந்த சபையை விட்டு வெளியே போக்குள்ள இயேசுவானவருக்கும் ஒரு கையை கொடுத்து, ஆண்டவரே இங்கே இரும், அடுத்த வாரம் வந்து நான் மறுபடியும் உன்னை சந்திக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடிய அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நான் பேசுகிறேன். பெருக்கத்தின் தேவன், பெருக்கம் அடைய வேண்டுமையானால் வசனம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தையும் என்ன செய்வாங்கன்னா போக்குள்ளேயே கதவுட்டியே விட்டுட்டு போயிடுவாங்க. நான் கணவன் மனைவியா வந்தவங்கள்ட்ட எங்க பீல் மக்கள் மத்தியில் சொல்லுவேன், போகக்குள்ள 2 பேர் கையை பிடிச்சிட்டு போங்க. அங்க ரொம்ப வெட்கப்படுவாங்க. திருமணத்துக்கு அன்னைக்கு தான் கையை பிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் கையை பிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப போக்குள்ள கையை பிடிச்சிட்டு போங்க. கணவன் மனைவிட்ட கேளுங்க, இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணார். மனைவி கணவனிடத்துல கேளுங்க, இன்னைக்கு அவர் என்ன பிரசங்கம் பண்ணார். ஒருவேளை இவங்க ஒரு பாயிண்ட் விட்டா அவரு கொடுப்பார், அவர் ஒரு பாயிண்ட் விட்டீங்கன்னா நீங்க கொடுப்பார். ஒரு வாரம் முழுவதும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்
ஓடுவதற்கு என்ன உதவி செய்கிறது தெரியுமா? இந்த வேத வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரசங்கியார் எங்கள் இடத்துக்கு வந்திருந்தார். அவர் மிகவும் அழகா சொன்னார், தேவன் 2 காதை கொடுத்திருக்கிறார். ஒன்று கேட்கறதுக்கு, மற்றொன்று விட்டு விடுவதற்கு. எல்லாரும் ஆமா சரிதான் அப்படின்னாங்க. தேவன் அப்ப அவர் சொன்னார், 2 காது எதுக்கு கொடுத்துருக்கா தெரியுமா? இந்த காதுல கேட்கறதுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த காதலையும் கேட்பீங்கன்னா, 2 காதலையும் கேட்டீங்கன்னா அது எங்க வரும்? இருதயத்துக்குள்ளாக வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஞாயிற்றுக்கிழமை வரணும். வந்துச்சுன்னா ஜனங்கள் விசுவாசிகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் ஆலயத்துக்கு போகிறேன். எதுக்கு போகிறேன்? வார்த்தையை கேட்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மோட்டர் பைக் வச்சிருக்கீங்கல்ல, எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? எவ்வளவு தூரம் ஓடும்? எவ்வளவு பெட்ரோல் இருக்கோ அவ்வளோ தூரம் ஓடும். நேற்று என்னுடைய மகள் 1 மாதம் எங்கள் கூட வந்து அவளுடைய விசா ப்ராசஸ்க்காக குஜராத்தில் இருந்துட்டாள். அவள் திரும்பி வந்து அவளோட ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ண நினச்சா பாருங்க, ஸ்டார்ட்டே ஆகலை. நேற்று மாலையில் என்னுடைய மருமகன் வந்தார். அவர் பெட்ரோல் டேங்கை திறந்து பார்த்தா பெட்ரோலே கிடையாது. பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் வண்டி ஓடும். இல்லைன்னா என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பம்பில் போய் பெட்ரோல் போட்டு வந்தாங்க. அழகாக 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஓடணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும். இங்கே வேத வசனம் உங்களுக்குள்ளாக வரும். 1 வாரம் ஓடுறதற்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. 1 வாரம் வரல அப்படின்னா என்ன ஆச்சு? பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, வண்டி நின்று போயிடுச்சு. 2 வாரம் வரலன்னா என்ன ஆகும்? வண்டி ஸ்டார்ட் ஆகாது. 3 வாரம் வரலன்னா ஒர்க் ஷாப்புக்கு போகும். நீங்கள் 3 வாரம் வரலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. இதுதான் அங்கேயும் நடக்குது. வீடு மக்கள் மத்தியிலேயே இதுதான் நடக்குது. 2 வாரம் வரலன்னா 3ஆவது வாரம் பாஸ்டர் சொல்வார், 2 வாரம் வரல, நேற்று ஃபோன் வந்துச்சு, ஃபோன்லேயே ஜெபம் பண்ணேன், சரியாயிட்டாங்க, இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நமக்கு வரக்கூடிய வியாதியை நம்மளே வரவழைத்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஏன் வருது தெரியுமா? வசனம் நமக்குள்ள இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருக்கத்தை நாம் காண வேண்டுமே ஆனால் வசனம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் கேட்கக்கூட தூங்குறவங்களா இருக்கக்கூடாது. நானும் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தே பாருங்க. ஆராதனையில் யாரு கீழே விழுந்து செத்து போகல, ஜெபிக்கும் பொழுது யாரும் செத்து போகல. ஆனால் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 9வது வசனம் வாசித்து பார்ப்பீர்களானால், பவுல் வெகு நேரம் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது 3வது மாடியிலிருந்து ஒருத்தன், ஐத்துகு என்கிற மனுஷன், தூங்கி கீழே விழுந்து, வசனம் கேட்டு கீழே விழுந்தான்னு சொல்லல, என்ன ஆயிடுச்சு? தூங்கி கீழே விழுந்தான். ஹல்லேலூயா. ஆராதனையின் பொழுது தூக்கம் வராது, ஜெபத்தின் பொழுது தூக்கம் வராது. வசனம் கேட்கும் பொழுதுதான் அந்த பிசாசு தூக்கத்தை கொண்டு வருவான். இல்லை உங்களுடைய சிந்தனையை வேறு பக்கமாக கொண்டு போவான். ஹல்லேலூயா. நீங்க ஆராதனைக்கு வரும் பொழுது நன்றாக ஜெபித்து விட்டு வர வேண்டும். இன்னைக்கு எனக்கு தேவையான வார்த்தையை தேவன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்து விட்டு வருவீர்களானால் அந்த வாரம் முழுவதும் நீங்க ஓடுகிறதற்குரிய தேவ வசனம் உங்களுக்கு இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5வது அதிகாரத்துல தான் இயேசு
சீசர்களை முதலாக சந்திக்கிறார் பாருங்க. அவர் சந்திக்கும் பொழுது அவருடைய சூழ்நிலை சொல்லும் அளவுக்கு இல்லை. ஏன்னா இரவு முழுவதும் அவர்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க, இரவு முழுவதும் அவங்க முயற்சி பண்ணி ஒண்ணுமே கிடைக்கல. சமுத்திரம் காலியாயிருச்சு. ஹல்லேலூயா. அவங்க போட்ட வலை காலியா இருக்கு, அவங்க போன படகு காலியா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை சந்தித்ததற்கு பின்பு என்ன நடக்கிறது தெரியுமா? சமுத்திரம் நிரப்பப்படுகிறது, வலை நிரப்பப்படுகிறது. ஒரு படகு அல்ல, 2 படகு நிரப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவிடத்திலே வரும் பொழுது இயேசு இந்த காரியத்தை தான் உங்களுடைய என்னுடைய ஜீவியத்திலே அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பேதுரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றுமில்லாத காலியான வலையை அவர்கள் கழுவி கொண்டிருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க தெரியுமா? இயேசு போதிக்கிற வசனத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டே கழுவி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் உள்ள போன உடனே விசுவாசம் வெளியே வந்துருச்சு. அப்ப 2வது காரியம் என்ன செய்யணும்னு கேட்டா 5வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வெறும் வசனத்தை மாத்திர கேட்கல. பேதுரு என்ன சொல்றார் தெரியுமா? நான் ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே என்னைய ஸ்கூலுக்கு எங்க அப்பா கூட்டு போல, இங்க கூட்டு வந்து மீன் பிடிக்கும் தொழில தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு அது ஃபெயில் ஆகி போயிருச்சு ஆண்டவரே. இருந்தாலும் நான் வசனத்தை கேட்டேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த கடல் காலியா தான் இருக்கு, என்னுடைய வலையும் காலியா தான் இருக்கு, என்னுடைய போட்டும் காலியா தான் இருக்கு. ஆனா இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நீ என்ன சொன்னீரோ அதை நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. பெருக்கம் எப்போ வருகிறது தெரியுமா? தேவனுடைய வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்யும் பொழுது பெருக்கத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யணும். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் வீட்டில் போய் படித்து பாருங்க. 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் அங்க திராட்சை ரசம் குறைவுபட்டு போய்விட்டது. உடனே எல்லாரும் இயேசுனுடைய தாயாகிய மரியாளிடத்தில் வந்துட்டாங்க. மரியாள் என்ன சொன்னா தெரியுமா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும் பொழுது ஆசீர்வாதம் இருக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஆபிரகாமின் 5 ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு சபையில பிரசங்கித்து விட்டு நான் போயிட்டேன். அதுல அவரு தேவன் சொன்னாரு, நீ பார்க்கும் இடமெல்லாம் கொடுப்பேன், நீ நடந்து போற இடம் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போன உடனே எந்த இடமெல்லாம் நல்லா இருக்கோ அதுல எல்லாம் நடந்து பாருங்க, தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. இதை நான் பிரசங்கம் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சபைக்கு போகிறேன். என்னுடைய பிரசங்கத்துக்கு முன்பாக ஒருவர் எழுந்திருத்து வருகிறார். அவர் கொஞ்சம் அவருடைய கால் கொஞ்சம் பலவீனமான கால், அவர் சரியா நடக்க முடியாது. இந்த ரைட் லெக் வந்து ஹேண்டிகேப்.
அவர் அப்படியே வேகமாக வந்தார். அந்த ஐயா, உங்க பிரசங்கத்துக்கு முன்னால ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன், சொல்லுங்க அப்படி. போன முறை வந்தப்ப நீங்க சொன்னீங்க ஆபிரகாம் எவ்வளவு தூரம் நடந்தாலும் அந்த இடமெல்லாம் ஆபிரகாமுக்கு சொந்தமாயிருச்சுன்னு. நான் வீட்டுக்கு போனேன், என்னுடைய வீடு அப்பொழுது அடமானத்தில் இருக்கிறது. என் வீடு அடமானம் வச்சு 50,000 ரூபாய் நான் கடன் வாங்கியிருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் கேட்ட பொழுது நான் உற்சாகம் அடைந்தவனாக பக்கத்து வீட்டு உள்ள நடந்து போனேன், பக்கத்து வீட்டு தோட்டத்துல எல்லாம் நடந்து போனேன், இந்த பக்கம் திரும்பி நடந்து போனேன். 2 வருஷத்துல நான் வேலை செஞ்ச இடத்துல இருந்து வர வேண்டிய பணம் எல்லாம் வந்தது. நான் நடந்த இடமெல்லாம் நான் விலைக்கு வாங்கி விட்டேன். ஹல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? அவருடைய வார்த்தை இல்லை. அதை எப்ப நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும் தெரியுமா? அதன்படி செய்யும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க எங்க பகுதியிலே ஒரு 50 ஊழியர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஜெபிக்கிறதுக்கு தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து நன்றாக ஜெபித்து சுகம் அளிக்கும் வரத்தை பெற்ற அந்த 50 ஊழியர்கள் அவங்கள செலக்ட் பண்ணி ஆவியானவரை அவர்களை முன்னால் கொண்டு வந்தார். பிரதர் மோகன் சி லாசரஸ் அந்த இடத்துல வந்திருந்த பொழுது அவர் ஒரு தேவனுடைய செய்தியை கொடுத்து, தேவனுடைய ஆவியானவர் முன்னால் கொண்டு வராத பட்சத்தில் வேற யாரும் வரக்கூடாதுங்க. 50 பேர் முன்னால் வந்தாங்க. அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி சுகமளிக்கும் கூட்டம், மாசத்துக்கு 2 இடத்துல போய் அவங்க சுகமளிக்கும் கூட்டம் நடத்தணும். அப்படி நாங்கள் அனுப்பணும். அப்ப விசுவாசிகளுக்கு அந்த சபையினுடைய போதகர் என்ன சொல்லியிருக்காரு? நீ வரக்கூடாது, நீ ஏற்கனவே சுகம் பெற்றவர், இது உனக்குள்ள கூட்டம் இல்லை, வியாதியஸ்தர்களுக்கான கூட்டம். நீ உள்ள வரணும்னா ஒரு வியாதியஸ்தரை கொண்டு வரணும், அவர் கூட தான் வந்து நீ உட்காரணும், கை வீசிட்டு வராத, ஏற்கனவே நீ சுகம் பெற்று விட்டாய். இந்த நாட்களில் விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு பாஸ்டருக்கு நேரம் சரியா இருக்கு, புது விசுவாசிகளை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. அங்கேயும் அதே தான். அப்ப எங்களுடைய மூப்பர் ஒருவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே இன்னைக்கு யாருமே கிடைக்கல, பக்கத்தில் இருக்கவே இரும்பிட்டு இருக்கான், அவனுக்கு டிபி வியாதி, வாடான்னு கூப்பிட்டு வரமாட்டேன்ட்டான், அது அந்நிய தேவன் அப்படின்ட்டான். யாராவது ஒருத்தரை வழியில கொடுங்க, நான் இன்னைக்கு போய் ஆராதனையில் கலந்துக்கணும். அப்ப மரித்து போன இரவு நேரத்தில் மரித்து போன ஒரு பிணம், ஒரு சகோதரி, அதை அடக்க ஆராதனை, அதை எரிக்கிறதுக்காக அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இவர் நின்னாரு, அவங்க அப்பாவை பார்த்தாரு, போய் ஐயா இது உங்க பொண்ணு தானே, எங்களுடைய சபையில இன்னைக்கு அற்புத அதிசயம் நடக்கக்கூடிய கூட்டம் நடக்குது, இந்த பணத்தை கொண்டு வாங்க, நிச்சயமா தேவன் உயிரோடு எழுப்புவார். அவர் இந்த ஆளை பார்த்து பைத்தியக்காரனா இருக்கான், எரிக்கிறதுக்கு கொண்டு போன பணத்தை ஆலயத்துக்கு கொண்டு வர சொல்றான் அப்படின்னு சொல்லி அவர் விட்டார். ஆனா அவரோட தம்பி, உண்மையிலே இது நடக்குமா, கொண்டு வாங்கயா நடக்கும் அப்படின்னு உடனே கொண்டு வந்துட்டாங்க. அந்த பாஸ்டர்மா பின்னால கொண்டு போய் வைங்க, உன்னுடைய விசுவாசம் இன்னைக்கு கிரிகைகள் மூலமாக நடப்பிக்கிறத காண்பிப்பார், தேவன் காண்பிப்பார். பின்னால வச்சுட்டாங்க. நம்ம ஊழியர் கிளம்புறாரு, அங்கிருந்து கூட்டம் நடத்தக்கூடிய ஊழியர் கிளம்புறாரு, அங்கிருந்து 55 கிலோமீட்டர் பைக்கில் போகணும். பைக்கில் உட்கார்ந்த உடனே அவருக்கு ஃபாஸ்டிங்ல போறாரு, ஒரு டீ குடிச்சிட்டு போயிடுவோமேனு அவங்க மனைவிட்ட டீ போட சொன்னப்ப, டீ போட விறகு எடுக்க போனவங்கள பாம்பு கடிச்சிடுச்சு. அந்த அம்மா வந்து, ஐயா என்னைய பாம்பு கடிச்சிருச்சு. உடனே இவருக்கு இன்னைக்கு ஒருவேளை போக வேணான்னு தேவன் சொல்றாரோ அப்படின்னு பைக்லேருந்து இறங்கினவரை மறுபடியும் ஆவியானவர் சொன்னார், கிளம்பிப்போ, நான் உன்னுடைய மனைவியை நான் பார்த்துக்குவேன், உன்னை பக்கத்தில் இருக்க எல்லார்ட்டையும்
ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிகள் எல்லாரையும் கூப்பிட்டு தேவைப்பட்ட ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்க. இவர் பைக்கில் நேராக போயிட்டாரு. இவருடைய எண்ணம் எல்லாம் எப்போ பிரசங்கம் முடிப்பேன், எப்போ எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன், என் மனைவியை போய் பார்ப்பேன். ஏன்னா இவர் போன இடத்துல டவர் எடுக்காது. 4 மணிக்கு பிரசங்கம் முடித்தாரு. மறித்து போன பிணம் 17 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ அந்த பாஸ்டர்மா வந்தாங்க, ஐயா எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால அந்த புணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக தேவன் ஒரு அற்புதம் செய்வார். இவர் வேகமாக போனார், சீக்கிரத்தில் ஜெபம் பண்ணிடுவோம். அந்நிய பாஷை பேசினார். ஆண்டவரே இதை சுகப்படுத்தும், மீண்டும் உயிர் வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணார். ஒன்றும் நடக்கல. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, காலையிலேருந்து உபவாசம், உங்கள் தொண்டையும் கொஞ்சம் உங்களுடைய வாய்ஸு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு வந்து ஜெபம் பண்ணுவோம். டீ குடிச்சிட்டு வந்த உடனே முன்னால் வந்து நின்றார். ஆவியானவர் சொன்னார், இது ஜெபிக்கிற நேரம் அல்ல, அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டிய நேரம்னு வேகமாக போனார். இயேசுவின் நாமத்தில் எந்திரிச்சு உட்காரணுன்னு அந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்துருச்சு. எந்திரிச்சு நடனவுன்னு எந்திரிச்சு நடந்துருச்சு. எரிக்க போனவன் எல்லாம் வெளியில் நிற்கிறான். வேகமாக ஓடி வந்தான். இந்த பாஸ்டர் காலில் விழுந்துட்டான். நீதாயா தேவன் அப்படின்னா, நான் இல்லை, இயேசு. மனுஷனை தேவன் ஆக்கி 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 நம்ம தேசத்தினுடைய கண்ணே கூடாய் போச்சியா. இனிமேல் அப்படி செய்யாத, இயேசுவை வணங்கணும்னு முழு கிராமமும் இயேசுவுக்குள்ளாக வந்து விட்டது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த மனுஷன், அந்த ஒரு மூப்பர் பாருங்க, நான் யாரையாச்சும் கூப்பிட்டு போவேன், என் பாஸ்டர் சொல்லியிருக்காரு யாரையாவது கூப்பிட்டுவான்னு அப்படின்னு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமா, அந்த வார்த்தையின்படி செஞ்சது நிமித்தமா ஒரு கிராமமே ரட்சிக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு கிராமத்தை 17 மணி நேரத்துக்கு பின்னால ஒரு செத்த புணத்த தேவன் உயிரோடு எழுப்பி இருப்பாரையானா, உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி அவருக்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே சுகம் வந்து கொண்டிருக்கிறது. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உன்னுடைய தொழிலிலே ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, 3வது காரியம் என்ன தெரியுமா? சுகம் கிடைக்கிறது வரைக்கும் பாஸ்டர் நினைவு கூறுவோம். ஆசீர்வாதம் கிடைக்கிறது வரைக்கும் பாஸ்டர் நினைவு கூறுவோம். சுகம் கிடைச்சி ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா பாஸ்டரையும் மறந்துடுவோம், இயேசுவையும் மறந்துடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசு பேதுருவிடத்தில் வந்து, நாம் பிரசங்கிப்பதற்கு காலியான வெறுமையான உன் போட்டை கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அவனே இலக்கரிச்சு போயிருக்கான். நீங்களும் நானும் இருந்தால் என்ன சொல்லுவோம்? இப்போதான் கழுவி வச்சிருக்கிறேன், நைட்டுக்கு நான் மறுபடியும் போகணும், நீ உட்காந்து எல்லாத்தையும் அழுக்காக்கினேன்னா நான் மறுபடியும் கழுவணும். அதுதான் நம்ம சொல்லியிருப்போம். பேதுரு என்ன சொல்றார் தெரியுமா? இயேசு ஊழியம் செய்யும்படியாக ஒரு படகை கொடுத்தார். இயேசு எப்படி திருப்பி கொடுத்தார் தெரியுமா? ஒரு படகு அல்ல, 2 படகு நிரம்பின ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுத்தார். நிரம்பின ஆசீர்வாதம் வேணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுக்கு என்று கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு என்ன கொடுக்கணும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க, தேவன் ஆசீர்வதிப்பா. நான் கொடுக்கறத குறித்து சொன்னால் பாஸ்டர் என்னை அடுத்த தடவை கூப்பிட மாட்டார். அவ்வளோ சாட்சிகள் இருக்கு. ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் கூறி முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய பெரியம்மா, அவங்க தான் முதல்ல தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க தேவனை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக எங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் அவங்கள தள்ளி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு 4 பெண் பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளைகள்.
அவங்க சொத்து கிடையாது, எல்லாமே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு இருந்தது ஒன்றே ஒன்று தான், இயேசு. அப்ப ஒரு பிள்ளைகள் எல்லாரும் வளர்ந்து விட்டார்கள், காலேஜில் படித்து எல்லாம் வேலை செய்கிறாங்க, திருமண வயது வந்து விட்டது. அப்போ அவங்களுடைய ஆலயத்தை விரிவாக்க வேண்டும் என்று ஒரு விசேஷ காணிக்கை எடுக்கிறாங்க. அப்போ இவங்க காணிக்கைக்கு 10 ரூபா தான் கொண்டு போயிருக்காங்க. 10 ரூபாயை காணிக்கை பெட்டியில் போட்டாங்க. அப்போ அவங்க உள்ளத்தில் 10 ரூபாயில் ஒரு செங்கல் கூட வாங்க முடியாது, என்ன செய்யறது? அப்போ அவங்க கழுத்தில் தாலி இருக்கிறது, அதில் தங்கம் இருக்கிறது. அப்போ அவங்க உள்ளத்தில் ஆவியானவர் பேசினாரு, டக்குன்னு தாலியை கழட்டி காணிக்கை பெட்டியில் போட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, பெரியப்பா கேட்டாரு, என்னம்மா தாலியை காணோம்? அது போக வேண்டிய இடத்துக்கு போயிருச்சு, நான் உயிரோடு இருக்கக்கூடிய தாலியை அவுத்துட்டியா நீ? பரவாயில்ல, தேவன் பார்த்துக்கொள்வார். அந்த பெண் பிள்ளை, எங்களுடைய அக்காகள், பெரியம்மா பிள்ளைகளை பெண் பார்க்க வந்தவங்க எல்லாம் நல்ல வேலை செய்கிறாங்க, எல்லாம் கரெக்டு தான். பையனை நல்லா படிச்சிருக்கிறான், வேலை செய்கிறான், அவனுக்குன்னு ஒன்றும் கொடுக்க வேணாம், போயிட்டு வர்றதுக்கு ஒரு வண்டி மாத்திரம் வாங்கி கொடுங்க. பெரியப்பா சொன்னார், கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, என்ன திருமணம் பண்ணணும்னா தேவன் எங்களுக்காக ஆட்களை கொண்டு வருவார். 3 மாதங்கள் 2 பாஸ்டர் அண்ணன் நம்பிக்கை வந்தாங்க. அப்போ சொன்னார், பெரியப்பா சொன்னார், கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பொண்ணை கொடுத்தா போதும். திருமணம் முடிச்சுட்டு போனாங்க. 4வது மாதம் ஒருத்தர் வந்தார், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு. அவர் 3வது பெண்ணை திருமணம் பண்ணி போய்விட்டா. என்னுடைய பெரியம்மா சொல்லக்குள்ள, ஒரு தாலி கயிற, ஒரு தாலியை நான் காணிக்க பெட்டியில் போட்டேன், தேவன் 3 தாலியாய் திருப்பி கொடுத்தார்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. வெறும் போட்ட வெறும் படகை 10 பேர் கொடுத்தான், நிரப்பி தேவன் திருப்பி கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பெருக வேண்டுமையானால் வசனம் இருக்கணும். பெருக வேண்டுமையானால் அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை செய்யணும். பெருக வேண்டுமையானால் உன்கிட்ட என்ன இருக்கோ அதை ஊழியத்துக்கு கொடு, தேவன் அபரித விதமாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படியே எழுந்து நிற்போம். ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம் எழும்பி நில்லுங்க. ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் மாத்திரம் எழும்பி நில்லுங்க. தேவன் இந்த நாளில் உங்களுடைய ஜீவியத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே பெரிய காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே 2 கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களுக்காக நான் ஒரு குறுகிய ஜெபத்தை செய்ய விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும். உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய வேண்டும். ஊழியத்துக்கென்று எங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த நாளில் வார்த்தைக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அபரீத விதமான ஆசீர்வாதம், பெருக்கத்தின் ஆரம்பம் இந்த நாளிலே ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் அது துவங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். வெறுமை வெறுமை என்கிறதான காரியம், ஒன்றுமில்லை என்கிறதான காரியம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் மாறட்டும் ஆண்டவரே. பெருக்கம் பெருக்கம் என்றே அவர்கள் இந்த இடத்திலே சாட்சி கொடுக்கட்டும். பெருக்கம் என்றே அவர்களுடைய காணிக்கைகளின் தசமபாகங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே ஆசீர்வதித்தீர் என்கிற சாட்சிகளை கேட்க தேவன் நீர் உதவி செய்யும். உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அருமையா இந்த இடத்துல ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்கார அம்மா,
அவர்களுக்கு கிருபையாய் கொடுத்த பிள்ளை ஆசீர்வதி கர்த்தாவே. குறைவுகள் வரவே கூடாது. நிறைவான ஆசீர்வாதங்கள். சபை நிரம்படும், விசுவாசிகள் நிரம்படும். அப்படி ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன்.